ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஈஸ்வரியும் ஜனனியும் நல்லபடியா உடல்நல தேத்தி வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே குணசேகரனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்குதுங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேளை ஜனனியும் பேபியும் ரொம்பவே சேஃபா இருக்காங்க அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா சக்தி உயிரை கையில புடிச்சுட்டு அடிச்சு புடிச்சு அங்கேருந்து வண்டிய ஓட்டிட்டு வந்து நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. இங்க ஒரு பக்கம் ஜனனி, இன்னொரு பக்கம் ஈஸ்வரி. 2 பேருமே இப்போ நல்லபடியா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்ற மாரி ரேணுகாவும் நந்தினியும் எவ்வளவோ போராடி, ஏன்னா கதிரும் ஞானமும் நச நச நசன்னு நின்றுருக்கானுங்க. எல்லாத்தையும் மீறி இப்ப ஈஸ்வரி கண்ணு முழிச்சுட்டாங்க. ஆனா இங்க கண்ணு முழிக்க அங்க குணசேகரனுக்கு ஏதோ தப்பா படுது. ஏன்னா ஏதோ கெட்டது நமக்கு நடக்க போற மாரி அவரு ஃபீல் பண்றாரு. என்ன தப்பா இருக்குது, இவளுங்களும் ஒரு மாதிரியா இருக்காளுங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல ஒரு அதான் அடையாளம் வச்சிருக்கானா அவனுக்கு ஃபோன் போட்டு, ஈஸ்வரிக்குன்னு கண்ணு முழிச்சிட்டாளா அப்படின்ற மாரி கேட்க, இல்ல சார் அப்படிலாம் எதுவும் இல்ல. இது டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்ல, இவர் ரொம்பவே குழப்பத்தோட இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சீக்ரெட்டா தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆனா உங்க வீட்டு பொம்பளை ஆளுங்கலாம் இங்கே தான் இருக்காங்க. ஜனனிய இங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி ஜனனிய பத்தின விஷயம் மட்டும் குணசேகரனுக்கு போயிடுச்சு. போனதுமே நெறைய யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க ஈஸ்வரி நல்லபடியா கண்ணு முழிச்சு எல்லாரும் அப்படியே எப்படி சொல்றது, தீபாவளி பொங்கல் மாரி கொண்டாடுறாங்க. அவ்வளோ ஹாப்பியா அவங்கள்ட்ட பேசி அங்க ஜனனியும் குணமாயிட்டாங்க. உடனே அவங்கள பார்க்குற எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இத்தன மாசம் ஐசியூலயே இருந்து இப்ப நல்லபடியா கண்ணு முழிக்கவுமே எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. முழிச்சதுமே குணசேகரன் ஜெயிலுக்கு போனானா இல்லையா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இல்லம்மா இன்னும் போகல. நீ அவன ஜெயில்ல தள்ளு அப்படின்ற மாரி தர்சினி சொல்லி, இப்ப எல்லாருமே அங்கருந்து வீட்ட விட்டு கிளம்புறாங்க. ஆனா வெளிய ஈஸ்வரி வந்ததுமே நியூஸ் போயிடுச்சு அவங்களுக்கு. நியூஸ் போறதுக்கு முன்னாடியே இங்க இருந்து பத்திரமா ஈஸ்வரிய கூப்பிட்டுட்டு போறாங்க. யாருக்குமே தெரியாம அவங்களுக்கு ஒரு குருதாவ போட்டு வீட்டுக்கு போய் கதவ தொறந்தா கார் நிக்கிது. உடனே இந்த அறிவுகர்ஸ்லாம் யார்ரா வந்திருக்காங்க இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா ஈஸ்வரி. அவங்கள பார்த்ததுமே தலையே சுற்றிடுச்சு. இது கனவா நிஜமாடா, என்னடா நடந்துட்டு இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஃபீல் பண்ணதுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அப்போ இவளுங்க வீட்டை விட்டு போனது எல்லாமே இவரை கூட்டு வரதானா, என்னடா இப்படி நடந்துருச்சு, நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ஆளுக்கால் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட ஆட்டம் மொத்தமும் கலைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. இப்போ ஈஸ்வரி வராங்க. வந்ததுமே விசாலாட்சி அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டு ஆரத்திலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்கு அம்மா ஆரத்திலாம் எடுத்துகிட்டு போவாங்க போய் பார்த்தா, ஜனனியும் ஈஸ்வரியும் அவங்களோட திட்டம் மொத்தமும் சொதப்பிடுச்சு. உடனே அவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அப்பதான் ஈஸ்வரி வீட்டுக்குள்ள வந்ததுமே உட்கார்றாங்க. குணசேகரன் எப்படி அந்த சேர்ல உட்காருவாங்களோ அதே மாதிரி மாசா ஈஸ்வரி உட்கார்றாங்க. எல்லாருமே நிக்கிறாங்க. உடனே இந்த கதிரும் ஞானமும், என்னடி ஒரு வார்த்தை கூட எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு சொன்னா எங்க அக்காவை முடிக்க பார்ப்பீங்க, உங்களை பத்தி தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே நான் குணசேகரனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. குணசேகரனை கூட்டு வந்தா அவ்வளோ கோவத்துல வர்றாரு. வந்ததுமே என்ன குணசேகரா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பேர் சொல்லி சொல்றீங்க அண்ணி அப்படின்ற மாதிரி கேட்க, இவனுக்கெல்லாம் நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும், இவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, இவனுக்கெல்லாம் மரியாதை ஒன்று தான் கேடா, இவன் உயிர் வாழ்றதே என்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவ்வளோ டென்ஷன், பிபி ஏறுது குணசேகரனுக்கு. ஏன்னா அவரை யாருமே வாடா போடான்னு சொன்னது இல்லை இல்லையா, அதனால பிபி தலைக்கேறி இவளுக்கு இவ்வளோ திமிரா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, யார் தப்பு பண்ணுறது, என்னை அடித்து உடச்சி வீட்டில் உட்கார வச்சு என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணி எல்லாத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க, கேட்டால் சரி இல்லையா, பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நீங்களா நானா நான் மோதி பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே
ரொம்பவே வந்து குழப்பத்தோட அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜனனி சொல்கிறாங்க, அக்கா அவனை வந்து செருப்பாலே அடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஜனனி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சக்தி கேட்க, இல்லை சக்தி இப்படியே வந்து விட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க நம்ம மேலே உள்ள பயம் போயிடும். அடுத்தது மறுபடியும் வந்து கொலை பண்ண தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து தப்பே இல்லை இது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சக்தி நீயும் புரிஞ்சிக்காம நீயும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க, இது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இப்போ அதே மாதிரி ஈஸ்வரி செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க. செருப்பை கழட்டினதுமே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில குணசேகரனுக்கு. என்னடா இது இப்படி வந்து நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தோட, என்னையே அடிக்க வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காண்டில் இருக்கான். மொத்த கோவமே இப்போ ஜனனி மேலே திரும்புது. இதனால் குணசேகரன் என்ன பண்ணுறது போகிறதுனே வந்து தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்த குணசேகரன் வேற, இப்போ இருக்கிற குணசேகரன் வேற. ஏன்னா அவ்வளோ நாளாக வந்துட்டு குணசேகரன் அவ்வளோ கோவமாக இருந்து இப்போ வந்து அமைதியாக, சரி நீ என்ன அடிச்சுட்டு போகிற அடிச்சுக்கோடி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே கருத்து இருந்துக்கிட்டு, என்னென்ன நீங்களும் வந்து அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க, விட்றா விட்றா நம்ம பொண்டாட்டி தானடா விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லைண்ணே இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, குணசேகரன் கதிர்கிட்ட கண்ணை காமிச்சிட்டு கதிருக்கு வந்து புரிஞ்சிருச்சு, ஆகா அண்ணன் ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நல்லா தெளிவாக வந்து புரிய வருது. அப்போ தான் வந்து கதிர் வந்து, சரிண்ணா நீ சொல்லிட்டல அமைதியாயிடுன்னு அமைதியாகிடுறாங்க. உடனே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லவும் குணசேகரன் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, ப்ளீஸ் ஈஸ்வரி நான் திருந்திட்டேன், இதுக்கு மேலே வந்து என்னை வந்துட்டு போலீஸ்லாம் பிடிச்சி கொடுக்காத ஈஸ்வரி அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி வந்து உன்னை பிடிச்சி கொடுக்காம இருக்க முடியும், நீ எவ்வளோ பெரிய சாதாரண தப்பாக பண்ணியிருக்க, நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு நீ நடமாடவே கூடாது, இதில் வேற நீ வந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈஸ்வரி வீட்டுக்கு வந்ததில் யாருக்கெல்லாம் ஹாப்பியோ அவங்களாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.